Hello friends, welcome to hannasbliss. Hope you are all fine. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் embroidery கிளாஸ் பற்றி என்கொயரி பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்மார்ட் கேப்சர்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஆல்சோ நம்மளோட ஓல்ட் வீடியோஸ், நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிற ஓல்ட் வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்குள்ள வீடியோ எப்படின்னா, ஒரு ஓல்டு குர்த்தி இருக்கு இல்லையா, பிளைன் குர்த்தி. அந்த குர்த்தியில் வந்து நம்ம எப்படி ஹேண்ட்மேட் டிசைன் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி அதை டிசைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு எலிஃபண்ட் டிசைன் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரேஸ் பண்ணும்போது டார்க் கலர் கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இனி நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, பிளாக் கலர் காட்டன் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆரி ஸ்டிச் தான் போட போகிறேன், செயின் ஸ்டிச். நான் இதுக்காக இந்த காட்டன் த்ரெட்டை அப்படியே சிங்கிளாக வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம நீடில் இருக்கு இல்லையா, ஆரி நெட் நீடில் 14 நம்பர், அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். இதோட தந்தம், கால், அந்த சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாத்துக்குமே கூட இந்த மாதிரி நான் செயின் ஸ்டிச் வச்சு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைனுக்கு எப்போவுமே பேக் ஸ்டிச் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளாக் கலர் காட்டன் த்ரெட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது நான் வேறு எந்த கலர்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறதில்ல, வேறு எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச் மட்டுமே வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இனி நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதோட பட்டம் சொல்லுவாங்க சம்திங், இந்த முதுகு சைடில், அதில் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் நான் ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் அந்த ஒரு சின்ன ஃப்ளாரை மட்டும் முடிக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பீச் கலர், இந்த கலர் குர்த்திங்கிறதுனால நான் ஃபுல் பிளாக் போட்டிருக்கேன். இந்த பிளாக் மட்டுமே இருக்கும்போது அந்த கலர் வந்து ரொம்ப தூக்கலாக கொடுக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது ஃபுல்லாக நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கலரும் நான் மிக்ஸ் பண்ணல. பிகாஸ் இந்த குர்த்தியை நான் வந்து வேறு கலர் துப்பட்டாவும் லெகின்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெறும் பிளாக் கலர் மட்டுமே நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். வேறு கலர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ஆடாக இருக்குங்கிறதுக்காக நான் எந்த கலர்ஸுமே மிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட்டு இந்த பிளாக் கலர் மட்டுமே வச்சு இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு அந்த ஃப்ளாரை மட்டும் முடிக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி பிளாக் கலர் பேர்ல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராக இந்த குர்த்தியில் வந்து நீங்கள் அந்த காட்டன் குர்த்தி ரொம்ப சிம்பிள் காட்டன் குர்த்தியாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் வந்து நிறைய எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் சேர்க்க வேண்டாம். அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ அது மாதிரி சில்க், செமி காட்டன் அந்த மாதிரிப்பட்ட சில்க் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு வந்து காட்டனுக்கு வந்து நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஆடாக இருக்கும். சிம்பிளான பேர்ல் ஒர்க், சிம்பிளான த்ரெட் ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட் ஒர்க் முடிச்சு அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு த்ரெட் ஒர்க் முடிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃப்ளாரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். இனி அடுத்து என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, இந்த எலிஃபெண்ட்டோட கண்ணு ஐப்ரோ சேர்த்து வரைய போகிறோம். அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஆரி ஒர்க் பண்ணாமல் நார்மல் நீடில் வச்சு தான் நான் போடுறேன். இது டபுள் ஸ்டாண்டில் த்ரெட் எடுத்துகிட்டு நார்மல் நீடில் வச்சு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஐப்ரோவை ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அதுக்கு ஆய்க்கு கண்டினியூ பண்ணுறோம். இதுக்கு நான் வந்து ஆரி ஒர்க் யூஸ் பண்ணாமல் நார்மல் நீடில் வச்சு மட்டுமே. எப்போவுமே இந்த போர்ட்ரேட் டிசைன் பண்ணும்போது உள்ளால் கொடுக்கும்போது ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு வந்து அது கரெக்டாக ஷேப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதோட கண் அண்ட் ஐப்ரோ மட்டும் வந்து நார்மல் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறதுனால அதுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஐயும் ஐப்ரோவும் முடிச்சிட்டேன். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த எலிஃபெண்ட்டை சுற்றி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அதை நான் ஸ்கேல் பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நம்ம அந்த மாதிரி ஆரி நீடில் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இதில் டசல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுக்கு மேட்சான கலர்ஸில் இந்த மாதிரி கலர் குர்த்திக்கு நீங்கள் என்ன கலர் பேண்ட் ஆர் லெகின்ஸ் போடுவீங்களோ, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான இது எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் டார்க் கலர், இந்த பிளாக் அண்ட் வர மாதிரி டார்க் ப்ரௌன் எடுத்திருக்கேன் இந்த கலருக்கு. ஸோ இந்த கலரில் நான் என்ன பண்ணுறேன், டசல் மேக் பண்ண போகிறேன். ரொம்ப குட்டியாக ஒரு 3 டசல்ஸ் நான் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த எல்லோ, க்ரீன் இதெல்லாம் மேட்ச் ஆகும் இந்த கலருக்கு. ஸோ நீங்கள் அதை 3 மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் இந்த டார்க் ப்ரௌன் கலர் போடுறேன். இதை வந்து ஒரு 15 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் எடுத்து 15 டைம்ஸ் நான் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 15 டைம்ஸ் நம்ம இதை சுற்றி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அதை தான் நீடில் இதே கலர் த்ரெட்டை வந்து நம்ம கோர்த்து வச்சுருக்கணும். இதே சேம் காட்டன் த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கோர்த்து வச்சுருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம 15 டைம்ஸ் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம வந்து இந்த ஸ்கேல்லேருந்து நம்ம மெதுவாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்படி நம்ம கட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி அதுக்கு ஷேப் மட்டும் மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுக்கிறோம்.
நம்ம வெளியில் எடுத்த இந்த த்ரெட்டை இதில் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இந்த நான் சொன்னேன்ல நீடில் நம்ம இதே கலரில் த்ரெட் அந்த 6 strands அப்படியே எடுத்து வச்சுருக்கோன்னு, அந்த நீடில் இந்த ஹோலில் ஒன் சைடுக்கு உள்ளால விட்டு நாட் போட்டுக்கிறோம். இந்த நாட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டு வச்சுக்கணும். அது வெளியில் ரொம்ப தெரியக்கூடாது. நம்ம இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதை வந்து அந்த கிளாத்தோடு சேர்த்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போது அந்த கிளாத்தில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அந்த சைடில் கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடு நம்ம டைட் பண்ணிட்டோமா, இப்போ இன்னொரு சைடு வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா, இந்த வந்து டசல் மேக் பண்ணும்போது எப்போவுமே இப்படி தான் இன்னொரு சைடை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறோம். ஸோ இப்போ கட் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சா, இப்போ நமக்கு ஒரு டசல்ஸ் கிடச்சிச்சு. இது நம்ம 15 டைம்ஸ் ரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இனி என்ன பண்ணணும், இது அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்ம டசல்ஸ் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரியே நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து கிளாத்தோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த பீட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இப்போ நம்ம கோர்த்துருக்கோம் இல்லையா ஒரு த்ரெட்டு ஆல்ரெடி வச்சுருப்போம்ல நீடில், அதே நீடில் அந்த கிளாத்துக்கு உள்ளால விட்டு இப்போ எங்கே நம்ம உள்ளே விட்டோமோ அதே இடத்துல அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த இடத்த ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே நமக்கு அது வந்து சேர்ந்து அந்த டசல் தனியாக வந்து தொங்காமல் இந்த மாதிரி இந்த துணியோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து நீங்கள் ஆல்டர்னேட் கலர்ஸ் கொடுக்குறதா இருந்தால், ஒருவேளை நீங்கள் 3 to 4 கலர்ஸ் நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, அந்த கலர்ஸ் மாதிரி மாறி மாறி நீங்கள் இந்த மாதிரி டசல்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு வேறு கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ரௌன் எல்லோ கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் டசல் வச்சுட்டு எல்லோ கலர் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் டசல் வைக்கும்போது ப்ரௌன் கலர் த்ரெட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி நான் டார்க் கலர் கொடுக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக இதே கலர்லேயே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை டசல்ஸ் வேணுமோ அத்தனை டசல்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி we can complete it. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி மற்றதையும் நம்ம முடிச்சிடுவோம். இப்போது மற்ற டசல்ஸையும் அட்டாச் பண்ணது கூட எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, நல்லா இருக்கா? ஸோ இனி இதை மட்டும் நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கணும். எல்லாம் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஈக்குவல் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வேணும்னா இன்னும் டசல்ஸ் கூட நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 3 போதும்னு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டாப்ட் இட். உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் கேப்சர்ஸில் நீங்கள் வாங்குறதுக்கு கிடைக்கும். லிங்க் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.